ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. இன்னைக்கு வந்து நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் வந்தாருனாலே எதை பத்தி பேசுவாருன்னு சொல்லிட்டு எந்த கிளப்பை பத்தி பேசுவாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மான்செஸ்டர் பங்காளிஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் வீடியோ நேத்து தான் வந்து சுட சுட வந்து கார்லோஸ் பலேபா வாங்க போறீங்க ஃபார் டிக்ரீஸ்டு பிரைஸ். ஐ திங்க் 100 மில்லியன் கோட் பண்றதானுங்க. இப்போ 65 மில்லியன் கிட்ட எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஃபார்ம்ல இல்லாதனால அவன் பைசா டிப் ஆயிருக்கு. ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் பத்தின ஒரு ப்ராப்பர் ப்ரிவியூ தான். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் உங்ககிட்ட கேட்கறேன், இந்த சீசன் வந்து இது பாசிபிள் ஃபினிஷ் என்னன்னு நினைக்கிறேன் நீ ஜோயல்? நீ ஆக்சுவலி யுனைடெட் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோட்டா மாதிரி நங்கருமா இந்த கேள்வியில இருந்தே போவோம். எங்க ஃபினிஷ் பண்ணுவீங்க நீ நினைக்கிறேன்? சாம்பியன்ஸ் தான். இதுல என்ன கேள்வி உங்களுக்கு? சமுத்திரக்கனி டெம்ப்ளேட் போன வீடியோ சொன்னாலும் அதேதான். இல்ல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல. பட் ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா லாஸ்ட் சீசன் மாதிரி தேர்டு முடிக்கிறது வந்து கொஞ்சம் டீசென்டான எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா வந்து லிவர்பூலும் இப்போ ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக் டாப் 6 எல்லாமே ஒரு ரீபில்ட் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால டாப் 3 ஃபினிஷ்ல தேர்டு முடிச்சாலே வந்து யுனைடெட் ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம். எனக்கு என்னன்னா, இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து லைக் போன வாட்டி வந்து காம்படிஷன்ஸ் இல்ல. இந்த வாட்டி வந்து 4 காம்படிஷன்ஸ்லயும் மோதணும். அதுவும் சாம்பியன்ஸ் லீக்ல போயிட்டு நீங்க சரியா நடக்காது. பட் சொல்றேன், சப்போஸ் ப்ரோக்ரஸ் ஆகலன்னா அது ஒரு ஆடட் பிரஷர் ஆயிடும். சாம்பியன்ஸ் உங்களுக்கு புரியலையா? பிளஸ் இந்த எஃப்ஏ கப் இதுல வந்து நம்ம அந்த அமோரியம் இருக்கும்போது ஒரு சின்ன டீம் கிட்ட அடி வாங்கினீங்க. யாரு கிட்ட அடி கிரிம்ஸ்பி யாரு கிட்ட? சோ அந்த மாதிரியா கிரிம்ஸ்பி தானே. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அகைன் நினைச்சுன்னா அது ஒரு ப்ரெஷர் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ல இருந்தே போலாம். ஸ்குவாட்ல எங்கெங்க ஹோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ சைன் பண்ண பிளேயர்ஸ்னால நீ ஹாப்பியா, இல்ல ராங் டார்கெட்ஸ் நினைக்கிறியா, இல்ல இன்னும் என்ன வேணும்னு நினைக்கிறேன்? மிட்ஃபீல்ட் சைனிங்ஸ் வந்து எல்லாமே சாலிடான சைனிங்ஸ். வந்து ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரே சாண்டோஸும் அதுக்கப்புறமா யூரோட்டியலமன் சைன் பண்றப்போ ரொம்ப சென்சிபிளான சைனிங்கா இருந்துச்சு. பட் ஆனாலுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சைனிங் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து அங்க் கேசி போனதுனால ஒரு பெரிய அந்த டிஃபென்சிவ் ஹோல் இருந்துச்சு. அத வந்து இப்போ வந்து பலிபா இஸ் ரியலி அ குட் சைனிங். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் மட்டியா தான் வலிபா ஆடினா. பட் ஆனா வந்து ஸ்டில் அந்த பொட்டென்ஷியல் வந்து அந்த ஆஃப்கான்லயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் பிரீமியர் லீக்லயுமே வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருந்துச்சு. ஸோ வந்து பலிபா இஸ் அனதர் சாலிட் சைனிங். ஸோ அந்த மிட்ஃபீல்ட் ரீபில்ட் வந்து ரொம்ப வருஷமா பண்ணணும் பேசி 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 ஃபைனலா ஒரு டீசென்டான மிட்ஃபீல்ட் ரீபில்ட் நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹோல்ஸ்ன்னு கேட்டீங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து டிஃபென்ஸ்ல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் லீக்ல ஃபைனல்ஸ் வரையும் நாங்க போனோம், பிரீமியர் லீக்ல வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் சீசன் வரையும் டாப் ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணோம்னா எங்களுக்கு டெப்த் தேவை. அது வந்து லூக் ஷா வந்து லாஸ்ட் சீசன் ஒரு அனாமலி. அவன் வந்து இவ்வளோ லாஸ்ட் சீசன் எல்லா கேமுமே லூக் ஷா ஆடினது வந்து யாராலையும் நம்ப முடியாது. அவன் வேர்ல்டு கப் இருந்துச்சுப்பா, அப்படிதான். இதோட அடுத்த வேர்ல்டு கப்புக்கு தான் பாவம் அதுலயும் கூப்பிடல, அவரை மொக்க பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வந்து அந்த மோட்டிவேஷன் எல்லாம் போய் நடுவில் எப்பயாச்சும் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் பேக்ல டெப்தே இல்ல. டார்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இஸ் அ லெஃப்ட் பேக். அவன் வந்து லெஃப்ட் விங் பேக் இல்லாட்டி லெஃப்ட் விங்ல தான் ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லியும் வந்து அதுலதான் அப்பப்போ புஷ் பண்றாங்க. ஸோ வந்து லெஃப்ட் பேக் கண்டிப்பா நீட் சம் டெப்த். அதே மாதிரி வருஷங்காலமா வந்து சென்டர் பேக்கை வந்து ரீபில்ட் பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிசாண்ட்ரோ மார்டினஸ் நல்ல சூப்பரான டிஃபெண்டர். த டாக், எங்களோட டாக் அவர் தான், பிட்புல் அவர் தான். ஆனா ஹி இஸ் ஆல்சோ இன்ஜுரி ப்ரோன். அப்புறமா அந்த டச் பிளேயர் ஒருத்தர் இருப்பானே, மத்தியாஸ், அவரு எங்க போனாருன்னு எனக்கு புரியல. அது வந்து ஏன்னா டிஃபென்ஸ்ல வந்து நல்ல பிளேயர்ஸ் வாங்குறாங்க, ஆனா வந்து நல்ல அது வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல. லெனி யோரோன்னு 50 மில்லியனுக்கு ரியல் மேட்ரிட் லெவல் பிளேயர்னு வாங்கினாங்க. ஆனா வந்து ஸ்டில் இஸ் யங் தான். பட் ஆனா எனக்கு லாஸ்ட் சீசன் பார்த்த வரை அந்த மாதிரி ஒரு டாப் கேலிபர் டிஃபெண்டர்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணல. பட் தென் அகெயின் ஆப்வியஸா அவனுக்கு டைம் இருக்கு. அண்ட் ரைட் பேக்ல வந்து டியகோ டலோட் அண்ட் மஸ்ராய் ரெண்டுமே டீசென்டான பிளேயர்ஸ் தான். ஸோ ரைட் பேக் தான் என்னோட லீஸ்ட் கன்சர்ன். ஃபர்ஸ்ட் மெயின் கன்சர்ன் வந்து லெஃப்ட் பேக். ஏன்னா லூக் ஷாவெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. அண்ட் அகெயின் சென்டர் பேக் அண்ட் ஃபார்வர்ட் லைன் இஸ் டீசென்ட். ஃபார்வர்ட் லைன் ஏன்னா எங்களுடைய செல்லக்குட்டி ராஷ்ஃபோர்ட் இஸ் பேக்.
அவரு வந்து ஊதாரி மைந்தன் மாதிரி பார்சலோனாலாம் போயிட்டு மறுபடியும் வந்திருக்காரு. அவர் நல்லா ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராஷ்போர்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபார்வர்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபார்வர்ட் லைன் தான். ஆனா ஆக்சுவலா சரி சரி சொல்லுங்க. இல்ல அதான் இது பேசும்போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ராஷ்வர்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா ராஷ்வர்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாரு, எனக்கு வெள்ள முடி வரதுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும். ட்ரூத் பீ டோல்டு. ஓகேவா? சரிப்பா. அவன் ஆக்சுவலா அந்த பாட்காஸ்ட்ல வந்து கேரி நெவில் வந்து கேட்டதுக்கு ஜேமி கேலகர் வந்து why you talking about இது மார்க்கஸ் ராஷ்வர்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்மளால ஒரு ரீட்வீட் வர போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு என்னை பத்தி பேசாதீங்க, நான் ஏற்கனவே மறந்துறேங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தான். which is actually a good thing. அவனை நீங்க மறந்துட்டீங்கன்னா he might do something அந்த மாதிரி. இல்ல சொன்ன மாதிரி பால் இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். லைக் 3 சீசன்ஸ் முன்னாடிதான் கிட்டத்தட்ட 30 to 40 கோல்ஸ் வந்து ஒரு சீசன்ல ராஷ்போர்ட் he has scored in English Premier League, also in European competition. I think அந்த That is PSG not எல்லாம் கூட போய் இது பண்ணிட்டு வரீங்க அந்த சீசன். ஏன்னா 30 to 40 கோல்ஸ்ன்றது இட்ஸ் நாட் நார்மல். இட்ஸ் லைக் a great season. அந்த மாதிரி ஒரு சீசனை மறுபடியுமே கொண்டு வந்தாலுமே it will be like a very great thing for United. அதே மாதிரி அந்த if லாஸ்ட் class சீசன் தான். வந்துட்டு இல்ல லாஸ்ட் சீசன் அவன் பார்சிலோனாக்கு he had 25 to 28 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி பெஞ்ச் அந்த மாதிரி எல்லாம். சோ ஃபார்ம்ல இல்ல நம்மளால ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் சொல்ல முடியாது. Yeah. இல்லடா And right ஜோயல் நீங்க லெஃப்ட் பேக்குக்கு ஆக்சுவலி இதுக்கு போறீங்கடா ஒரே நிமிஷம் அவனே லெஃப்ட் பேக் வந்து லூயிஸ் ஹால் நீங்க பயங்கரமா ஆக்சுவலி லிங்க் ஆயிருக்கீங்கல்ல. ஐ திங்க் லூயிஸ் ஹால் தான்டா அவன் நம்ம நியூகாஸ்லோட நியூகாஸ்ல். ஆமா ஆமா. அவன் செம சாலிட் பிளேயர். ஆக்சுவலி அவனை இவங்க லேண்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு செம இதுதான். அப்ப ஸ்டார்டிங் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் யார் இருக்க போகுது? மறுபடியும் மிஸ்டர் ஹாரி மக்வயர் அவருதானா? ஹாரி மெக்வயருக்கு வந்து இப்போ அவர் ரிடெம்ஷன் ஆர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹாரி மெக்வயர்னு ரிட்டையர்மெண்ட் ஆர்க் ரிட்டையர்மெண்ட் ஆர்க்ல இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவனுக்கு அவன் ரோல் புரிஞ்சிருச்சு. லைக் இஃப் எல்லா சென்டர் பேக்கும் இஃப் தே ஆர் ஹேல் அண்ட் ஹெல்த்தி இல்ல, இட் வில் பி டிலீட் அண்ட் மார்டினஸ் இல்லாட்டி லெனி யோரோ. அண்ட் ஹாரி மெக்வயர் வந்து he has gone to that phase where he can train young இந்த மாதிரி லெனி யோரோ அப்புறமா இந்த எய்டன் ஹெவன் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் he has accepted his role. So ஹாரி மெக்வயர் ஓகே. அண்ட் நவ் அண்ட் தென் அங்க இருந்து இங்க ஹெட்டர் போட்டு கோல் அடிப்பாரு. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு we still need Maguire. But if center back எல்லாருமே ஹெல்த்தியா இருந்தா, if they are fit, I would go for Martinez and delete. ப்ராப்பரான சென்டர் பேக் பாருங்க. அது ஐ திங்க் இந்த டெலிட் ஆக்சுவலா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். அமோரிம் கேலேயே சொல்றேன். ஸோ இப்படின்ட்டு பாப்போம். அதுதான் பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸே வாங்குறாங்கன்னு புரியல. இந்த பாலிபா டார்கோ இதை அவனுங்க திருந்த மாட்டானுங்க. அவனுங்க பட்டாலும் திருந்த மாட்டாங்க மாதிரிதான் இருக்குது வாங்குற பிளேயர்ஸ். ஏன்னா அந்த அந்த யூரி டீலிமான்ஸுமே வந்து லாஸ்ட் சீசன் ஒரு மெஜாரிட்டி இன்ஜுரில இருந்தான். ஆமா, சாண்டோஸும் ஒரு நடுல ஒரு ஸ்பெல் போச்சு, இன்ஜுரி ஸ்பெல். சோ இது நிறைய இஃப் இருக்கு இந்த சீசன்ல. அந்த இஃப் எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ். இல்லடா, ஆனா இந்த ஜோயல் சொன்னதெல்லாம் ரெண்டு பாகமா பிரிக்கலாம். இந்த வடிவேல் மீம் ஒண்ணு இருக்கும், இப்படின்வா அப்புறம் இப்படின்வா அப்புறம் இப்படின்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக்னா, அதுக்கப்புறம் டீம்ல இவ்வளவு ஓட்டம் இருக்கு அப்படின்னா. ஆனா நீ அந்த ஏசி மிலான் ஃப்ரெண்ட்லியே கொஞ்சம் நீ ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூல பார்த்தனா, அதை ஏன் திருப்பி அதை பத்தி ஏன் திருப்பி பேசுற? அந்த மேட்சை பத்தி பேசி இல்ல என்னன்னா அந்த மேட்சுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த நரேட்டிவ் பாக்கணுமே வந்துட்டு we will show அமோரியம் what we'll do. இன்னைக்கு அமோரியம் வந்துட்டு நம்ம வந்து காட்ட போறோம் இப்படி இப்படின்னு. அமோரியம் வந்துட்டு அவன் லைக் டேய் நான் ஒரு வருஷமா இதுதான் அவங்களை ஆட சொன்னன்ற மாதிரி ஆடிட்டு ஆக்சுவலா போயிட்டான் அந்த மேட்ச். டு பி ஆனஸ்ட் இல்ல அவங்களோட டிஃபென்ஸ் லைன்ல பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ வந்து ஜஸ்ட் அவங்க லைனை பாஸ் பண்ணிட்டனாலே மார்டினஸ். அவங்களோட பெரிய ப்ராப்ளமா நான் பாக்குறது என்னன்னா, அவங்க பேக் லைன் எல்லாருமே வந்து டோன்ட் ஹேவ் பேஸ். டாலோ என்னோட அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலா அதுதான் இருக்க போகுது. சாரி என்னோட அடுத்த பாயிண்ட் அதான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க மிட்ஃபீல்ட்லயும் பேசல. நீ கண்டினியூ பண்ண. சரி, லிசாண்ட்ரோ மார்டினஸ், ஐடன் ஹிவன்ஸ், இதுல டோர்கு மட்டும் தான். ஆனா பயங்கர பேஸ். ஆனா அவர் வந்து லெஃப்ட் பேக்கே கிடையாது. அவர் வந்து அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் கேரட் பேல் பொட்டன்ஷியல ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போன வருஷத்துல இருந்து அதான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு அது பெரிய பிரச்சனை. அடுத்து உங்களோட கோல் கீப்பர் லெமல்ஸ் வந்து ஓகே, ஹீஸ் அன் அப்கிரேட் ஆன் ஒனானா டெஃபினெட்லி. ஆனா வேர்ல்ட் கப்ல ஒரு பிரஷர் கேம் he failed, and last season also he was not very convincing. He is not a
I wouldn't say he's Champions League midfielder only. Champions League goalkeeper. அந்த அளவுக்கு he is not Champions League quality. So நெக்ஸ்ட் அவங்களோட சைனிங்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கேன், வெரி லைக் மைண்டட் சைனிங்ஸ். பலேபா ஓகே, ஹீஸ் அ ப்ராப்பர் டிஎம். பட் நீ எடுத்து பார்த்தனா ஆண்ட்ரே சாண்டஸ், டீலமன்ஸ் வெரி வெரி சிமிலர். எந்த காம்பினேஷன்ல ஆட போறாங்க? கேரிக் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா 4-2-3-1 ஆடினான். ஸோ who is going to be the five? Because they cannot குன்யா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், எம்பேமே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எஸ். ஸோ பாக்கி இருக்க பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் ஃபைன் பண்றதுலேயே ஐ திங்க் கேரிக் இஸ் கோயிங் டு ஹேவ் எ வெரி பிக் ஹெடேக். நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றது என்னன்னா, யுனைடெட் ஆர் கோயிங் டு ஹேவ் அ ஸ்லோ ஸ்டார்ட் பட் வில் இம்ப்ரூவ் ஆஸ் த சீசன் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்குவாட்ல டெப்த் இருந்தா அது மேனேஜரோட தலைவலி. அது ஆக்சுவலா அட் தி எண்ட் ஆஃப் தி டே டீமுக்கு அது நல்லதுதான். ஏன்னா எல்லா வின்னிங் டீமே எடுத்தா ஸ்குவாட்ல டெப்த் தான் இருக்கும். ஸோ ஸ்குவாட் டெப்த் இஸ் மேனேஜர்ஸ் ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன், கரெக்டான காம்பினேஷன் எல்லாருமே ஃபிட் இன் பண்றதுக்கு ஆப்வியஸா கேரிக் வந்து கொஞ்சம் டைம் தேவை. ஏன்னா இப்பதான் சைனிங்ஸ், இப்பதான் மூணு புது சைனிங்ஸ் மிட்ஃபீல்ட் பேஸ்ல, கோர்ல. ஸோ வந்து யுனைடெட் நீட் சம் டைம். சும்மா சாம்பியன்ஸுக்கு ஆசைக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கேன், அது தப்பா? எனக்கு தெரியுமா சொன்னேன் ஜோயல், சாரி. நான் ஏன் இதை சொன்னேன்னா, ஒரு 3 சீசன் முன்னாடி நாங்க ஒரே சீசன்ல மிட்ஃபீல்ட் ஃபுல்லாவே மாத்துறோம். சோபஸ்லாய், கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர் ஒரே விண்டோல சைன் பண்ணி ஒன்னா இறக்கணும். லக்கிலி அது கிளிக் ஆயிடுச்சு. ஆனா பிளஸ் அவங்க பிளேயர் ப்ரொஃபைல்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா இங்க வந்து யூ ஹேவ் மைனு, யூ ஹேவ் பலேபா, you have Yuri Telemans, you have Bruno Fernandes, you have Mount. So இந்த எந்த 3 ஸ்டார் மவுண்ட் கணக்குல சேர்க்காத, திருப்பி ஏதோ இன்ஜூரி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நானே மறந்துட்டேன். அவன் திருப்பி ஏதோ இன்ஜூரி வேற பார்த்தேன்டா. இன்னும் கொஞ்ச நாள் இன்ஜூரில இருந்தா கேரிக்கும் மறந்துடுவான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கா. ஆனா இந்த காம்பினேஷன் மவுண்ட் வந்து ஜாக் வில்ஷர் ஹெரிட்டேஜ் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் அதான் உண்மை. நீ கேட்ட கேள்வி அதுதான் ஆக்சுவலா. ஏன்னா சிம்லர் ப்ரூனோ தூக்கிட்டுன்னு வச்சுக்கோ, ஆல்மோஸ்ட் எல்லா மிட்ஃபீல்டர்ஸுமே கொஞ்சம் சிமிலர் டைப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் தான். அண்ட் தே ஆல் சீரியஸ்லி லேக் பேஸ். இதுல எனக்கு யார் வந்துட்டு பால் கேரியரா இருக்க போறான்னு தெரியல. ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் லைன் நல்லா பால் கேரி பண்ணும். பூமா சரி, அமாடியாலோ சரி, குன்யா சரி, எல்லாருமே, ராஷ்மட் சரி, எல்லாமே. பட் அந்த மிட்ஃபீல்ட் டு டிஃபென்ஸ் டு மிட்ஃபீல்ட் டு அட்டாக் ப்ரோக்ரஷன் அப்போ என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு ஆக்சுவலா. அண்ட் ப்ரூனோ வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஒரு கொடூரமான சீசன் ஆக்சுவலா. உங்களுக்கு வந்துட்டு அந்த அசிஸ்ட் ரெக்கார்டு, செட் பீஸ்ல அவன் போட்டது எல்லாமே. இந்த சீசன் அவன் அதை ரெப்ளிகேட் பண்ணுவானான்றது எனக்கு ஒரு லைட்டா ஆக்சுவலா டவுட்டா இருக்கு. பேக் ஆஃப் தி வேர்ல்டு கப், சம நெகட்டிவிட்டி, அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் இருக்கு. வாட் இஃப் ப்ரூனோ போயிட்டானா உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் 10 யார் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க டிஃபென்ஸோட உங்க மிட்ஃபீல்ட் காம்பினேஷன்ல ப்ராப்ளம் வருமோ அப்படின்றது என்னோட கேள்வி. இப்போ நம்ம இந்த 13 நிமிஷம் பேசினது, சாரி 13 நிமிஷம் பேசினதுல நம்ம ஒரு முக்கியமான பிளேயரை மறந்துட்டோம். யார் இது? ஜோஷுவா ஜெர்க்ஸி. எனக்கு பிடிச்ச பிளேயர் ஜோஷுவா ஜெர்க்ஸி வந்து சாலிடான ப்ரீ சீசன் ஆடி இருக்காரு. அது வந்து மேபி வந்து வேற டீமுக்கு, ஐ திங்க் ஏஎஸ் ரோமா நினைக்கிறேன், ஏஎஸ் ரோமாவோ யுவென்டஸோ 2 டீமும் அவனை டார்கெட் பண்ணிருக்காங்க. மேபி அதனால அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்ப பயங்கரமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் தென் அகெயின் இப்போ அது வந்து பிரீமியர் லீக் கன்வெர்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஆடட் போனஸ். ஏன்னா அது யாருமே ஃபேக்டர் இன் பண்ணல. லாஸ்ட் சீசன் வந்து ஜெர்க்ஸே ஒரு பெரிய பிளேயரா இருப்பான் அப்படின்னு ஃபேக்டர் இன் பண்ணல. ஸோ இப்போ வந்து ராஷ்ஃபோர்ட் அண்ட் ஜெர்க்ஸே வந்து அதே மறுபடியும் இஃப் தான் வருது. சப்போஸ் அது கிளிக் ஆச்சுன்னா போனஸ் ஃபேக்டர் தான். அண்ட் மிட்ஃபீல்ட் பத்தி நீங்க வந்து சொன்னீங்க, பெர்னாண்டஸ் வந்து சொதப்பிச்சுனா என்ன ஆகும்னு. ஆனா அது நமக்கு ஏன் தோணுதுன்னா, பெர்னாண்டஸ் லாஸ்ட் 5-6 சீசன்ஸா கன்சிஸ்டன்டா அந்த அமௌண்ட் ஆஃப் அசிஸ்டும் கோல்ஸும் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சீசன் அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்ன்ற ஒரு இது இருக்கும் தான். இப்போ சப்போஸ் பெர்னாண்டஸ் அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பா there will be other players who will jump in and give that creativity or இதுதான். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருமே சிமிலர் ப்ரொஃபைல்ஸ்னு. ஐ டோன்ட் திங்க் கோபி மெயினு மாதிரி எந்த ப்ரொஃபைலுமே யுனைடெடுக்கு இல்ல. டெலிமான்ஸ் இல்ல, பலேபா இல்ல, சாண்டோஸ் இல்ல. ஸோ வந்து பலீபாவும் ஒரு யூனிக்கான ஒரு பிளே ஸ்டைல் தான், ப்ரூனோவும் யூனிக்கான பிளே ஸ்டைல் தான், கோபி மெயினும் யூனிக்கான பிளே ஸ்டைல் தான். இது ஒன்னா ஒர்க் அவுட் ஆகுமான்றது தான் வந்து சீசன் போக போக வில் ஃபைண்ட் அவுட். பட் எனக்கு
யூனிக்கான பிளே ஸ்டைல்ஸ் உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு. புரியுது. ஸோ மேபி வில் சி ஹவ் இட் கோஸ். சரி, அண்ட் சிரிக்காம ஒரு ஃபார்வர்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லு. சிரிக்காம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லு. இந்த சீசன் வந்து என்ன இல்ல நடக்கும்? இல்ல ப்ரெடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் டார்கெட்ஸ் போலான்னு நீ நினைக்கிற அது சொல்லு. இப்போ லூயிஸ் ஆல் பேசணும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க ஹோலுக்கு இந்த இவங்க போனா நல்லா இருக்கும், இல்ல யாரு லிங்கா இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டஃப் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யா ஸோ லெஃப்ட் பேக்ல லூவிஸ் ஆல் வந்து இஸ் ரியலி டிஃபிகல்ட் திஸ் சம்மர். ஏன்னா நியூ கேசல் வந்து ஆல்ரெடி தேவ் சோல்ட் 2-3 பிளேயர்ஸ். ஸோ டாப் பிளேயர்ஸ் வித்துட்டாங்க. அண்ட் ஐ திங்க் யுனைடெட் ஏதோ ரூமர்ஸ் படி 70-80 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலுமே ஐ டோன்ட் திங்க் நியூ கேசல் இஸ் ரெடி டு செல். அண்ட் தேர் இஸ் அனதர் பிளேயர் லெஃப்ட் பேக்ல, ஒரு ஸ்பானிஷ் பிளேயர், and he is around like 15 million pounds or euros, and he is 19 years old, Salina or something. So he is another target. இதுதான் லெஃப்ட் பேக்ல 2 டார்கெட். இதுல வந்து லூவிஸ் ஹால் யுனைடெட் காட்சிஸ்னா சூப்பர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் எனி சைன் ஆஃப் டெப்த் இஸ் ஓகே. ஏன்னா இப்போ லூக் ஷா இஸ் இன்ஜூர்ட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு புது பிளேயர் இருப்பான். அண்ட் மசுராவி கேன் பிளே அட் லெஃப்ட் பேக், ஈவன் டலோட் கேன் பிளே அஸ் லெஃப்ட் பேக், டார்கு கேன் பிளே அஸ் லெஃப்ட் பேக். பட் ஆனா இவங்க யாருமே அந்த ஸ்பெஷலிஸ்ட் லெஃப்ட் பேக்னோ இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஸோ ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் லெஃப்ட் பேக்கு டீமுக்கு தேவை. இது ஏன்னா 10 வருஷமா அந்த லூக் ஷா ஆடுறத நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பயங்கரமான ஒரு ஃபுட்பாலர் தான். ஒரு ஃபுட்பால் கேம புரிஞ்சு அழகா ஆடுற ஒரு ஃபுட்பாலர், நல்லா பாஸ் போட்டு எப்பெல்லாம் ஒரு பீக் ரீச் ஆறானோ அப்பெல்லாம் வந்து எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டு வெளியே போயிடுவாரு, இஃப் நாட் ஃபார் அ வேர்ல்ட் கப் சீசன். ஸோ நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் லெஃப்ட் பேக் தேவை கண்டிப்பா. ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்டாக்னண்டா இருக்கீங்க, யாரும் சைன் பண்ண மாட்டீங்கன்னு ரொம்ப நாய்ஸ் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த வலைபால் லிங்கை போட்டு விட்டான் ஆன்ஸ்டைனு. ஸோ ஃபர்தர் என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். சரி, கேரிக்கோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசன். லாஸ்ட் சீசன் அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆகுமா, இல்ல இந்த சீசன் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவாரா? நீங்க கேரிக் ப்ரீ சீசன் வச்சு சொல்றேன், ஏதாவது டிஃப்ரெண்டா உங்க கண்ணுக்கு பட்டுச்சா அப்படி கேக்குறேன். கேரிக் வந்து நான் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க கேரிக்கோட பிளே ஸ்டைல் என்ன, ராகுல் அண்ட் பால்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு நோ நான்சென்ஸ், ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா லைக் இதுதான் பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னன்னா கொஞ்சம் டைரக்ட் வெர்டிக்கல் ஃபுட்பால் ஆடுறான்றது மட்டும் என்னால ஆக்சுவலா சொல்ல முடியுது. அதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கா டாக்டிக்கா இது எனக்கு கண்ணத்தை வந்து நிக்குது. இப்ப நம்ம ஒரு டிசர்பி ஆடுறத பாக்குறதோ, ஒரு இறையலோ ஆடுறத அவங்க டீம் பாக்குறதோ, அந்த மாதிரி அமோரியம், ஈவன் அமோரியம் கூட சொல்றேன், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எதுவுமே தெரியல. டைரக்டா இருக்கீங்க அண்ட் யுவர் ஃப்ரண்ட் த்ரீ இஸ் ஆக்சுவலி மூவிங் கொஞ்சம் ஃப்ளூயிடா மூவ் ஆகுறீங்க. இதுதான் எனக்கு பேசிக்கா ப்ரீ சீசன்ல என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ராகுல் சொல்லு. இல்ல, சிமிலர் கேரிக் வந்து நோ நான்சென்ஸ் மேனேஜர். என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டிக்கலி ஃபிளெக்சிபிள். பிக் கேம்ஸ்ல அவன் சீசனுக்கு போன சீசன் மிட் சீசன் வந்தபோது ஹி அடாப்டட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அகைன்ஸ்ட் சிட்டி 3-0 நினைக்கிறேன். அண்ட் ஒரு வாரத்துல இருந்து அடுத்த வாரத்துக்கு மென்டாலிட்டியே மாத்திர மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபுட்பால் ஆனா ஹி பிளே ட்ரையாங்கிள் ஃபுட்பால்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் த்ரீக்கு பாஸ் பண்ணி தே ட்ரிபிள் அண்ட் தே ஷூட். ஸோ பிக் கேம்ஸ்ல ரொம்ப நல்லாவே அவனோட டாக்டிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி தெரிஞ்சிச்சு. தே ஒன் அகேன்ஸ்ட் சிட்டி, தே ஒன் அகேன்ஸ்ட் ஆர்சனல் அட் எமிரேட்ஸ். ஸோ நிறைய பிக் கேம் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. அதனால டாக்டிக்கலி இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஹி வில் டூ வெல் திஸ் சீசன். பட் லாஸ்ட் சீசன் அமரிம் வந்து அவனுக்கு பாதி வேலையை குறைச்சி கொடுத்துட்டான். FA கப்ல இல்ல, கரபாவோ கப்ல இல்ல, சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகல. ஸோ ஹி ஹேட் 1 வீக் பர் கேம். அந்த லக்ஸரி இப்ப இல்ல. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல, அவ்வளோ மெத்தட்ஸ் ஆஃப் பிளேயிங் ஆல் த கேம்ஸ்ல இந்த வேரியேஷன்ஸ் காட்ட முடியுமான்ட்டு எனக்கு ஐ எம் a bit doubtful, but I don't know. I am happy if he proves me wrong. உண்மையிலேயே will be happy-யா? லிவர்பூல் இல்ல சும்மா கதை சொல்லலாம். நான் வந்து பார்த்த வர ராகுல் சொன்ன மாதிரி கேரிக் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேரிக் வந்து மேனேஜ் பண்ண டீம்ல எதுக்கு அவனை சாக் பண்ணாங்கன்னா, ரீசன் வந்து he was too rigid with his tactics. ஏன்னா அவனுடைய டைப் ஆஃப் டாக்டிக்ஸுக்கோ இல்ல அப்ரோச்சுக்கோ அவங்க பிளேயர் சூட் ஆகலன்னு ரிசல்ட்ஸ் போக போக கம்மி ஆயிட்டு they sacked him. ஆனா இங்க யுனைடெடுக்கு வந்த உடனே வந்து எல்லாருமே என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்கன்னா, அவனோட ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. என்னடா இவ்வளவு ரிஜிடா இருந்த நீ இப்ப என்னன்னா மேட்சுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க. ஏன்னா ஆர்சனல் சிட்டியோட பார்த்தோம்னா லோ பிளாக்ல ஆடுவாங்க.
அதே வந்து யுனைடெட் டாமினேட் பண்ற மாதிரி உள்ள ஹோம்ல ஒரு வீக்கர் டீம் ஆடுறப்போ பயங்கர அட்டாக்கிங்கான ஃபுட்பால் ஆடுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் த சீசன் இருந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் ஆனா நம்ம இப்போ ப்ரீ சீசன்ல ஆடுறத பாக்குறப்போ இதுதான் லைக் ஹை ப்ரெஸ்ஸிங் அண்ட் டைரக்ட் ஃபுட்பால் தான் என்ன நான் பார்த்த வர. பட் என்ன அட்வான்டேஜ்னா ஹி ஹாஸ் த ஃபிளெக்சிபிலிட்டி லைக் இன் கேஸ் இப்போ சிட்டியோ பிஎஸ்ஜியோ இல்லாட்டி இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் ஆடுறோம்ல, அதனால இந்த பிஎஸ்ஜியோ பார்சாவோ மேட்ரிடோ அவங்களோட ஆடுறப்போ லோ பிளாக் ஆடுற ஃபிளெக்சிபிலிட்டியுமே இப்போ யுனைடெடுக்கு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான மிட்ஃபீல்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் சைனிங்ஸ்க்கும் இப்போ இந்த சீசன் வந்து ஆட்ரிபியூட் பண்றது தட்ஸ் மை தாட். ஸோ சாலிடான ஒரு பயங்கரமான ஆப்டிமிஸ்டிக்காவும் இருக்குது, அதே சமயத்துல பயமாவும் இருக்குது. எங்களை மாதிரி நான் வந்துட்டு இந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னு தான் இருக்கும். உங்களுக்கு யாரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யுனைடெடுக்கு ஃபர்ஸ்ட்? ஹல் சிட்டி நினைக்கிறேன். அவே ஹல் சிட்டியா? ஓகே, கோவென்ட்ரி கூட ஆஸ்டல் மோதுறாங்களோ? சரி சரி சரி, ஹல் சிட்டி பரவாயில்ல. ஹல் சிட்டி தானே, ஓகே பாத்துக்கலாம். அப்போ ஏதாவது செஞ்சிருவீங்க. ஐ திங்க் இந்த எனக்கு நான் ப்ரீசீசன்ல பார்த்த வரைக்கும் ஒம்போமோ இந்த வாட்டி வந்து கொளுத்த போறான்ற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா ஆனான். குன்யாவோட ஒம்போமோ இந்த சீசன் இன்னும் கொளுத்துவான்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலா ஃபீல் ஆகுது. ஜெர்க்ஸியோ வந்து நான் ஹோப் வச்சிருந்தேன். அவன் ஒரு ட்ரைனிங் வீடியோ விட்டான் பாத்தியா, டான்ஸ் ஆடுற மாதிரி. அதை பார்த்துன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் 9 நம்மளோட 9.5 இந்த வாட்டி வந்து தூக்க போறாங்க. பியூட்டிஃபுல்லான ஃபுட்பாலர். எனக்கு ஜெர்க்ஸி ரொம்ப பிடிக்குயா. சொன்னா இவங்களா கலாய்க்கிறாங்க. செமையா லிங்க் அப் பண்ணுவான்டா அட்டாக்க பயங்கரமா. ஆக்சுவலா அது வொர்க் அவுட் ஆச்சுனா பார்க்க சூப்பரா இருக்கும், செம ஆஸ்தெட்டிக்கா இருக்கும். ஒர்க் அவுட் ஆகலனா பால் லூஸ் ஆயிடும், மாட்டிப்பீங்க கவுண்டர்ல. அது நடக்கும் கண்டிப்பா. அண்ட் செஸ்கோ என்ன நினைக்கிறேன்? செஸ்கோ இந்த சீசன் எப்படி போவான்னு நினைக்கிறேன்? ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து எண்ட்ல வந்து கொளுத்த ஆரம்பிச்சுட்டான். ஹெட்டர் கிட்டர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருந்தா ஆக்சுவலி முடிக்கும் போது. இந்த சீசன் எவ்வளவு கோல்ஸ் அடிப்பான்னு நினைக்கிறேன் ஆவரேஜா? ஆப்டிமிஸ்டிக்கா பேசணுமா இல்ல ரியலிஸ்டிக்கா பேசணுமா? என்ன சொல்லு, நான் கூட தான் கேட்கற 20 கோல் கூட தாண்ட மாட்டான், தாண்டிட்டான். எனக்கு செஸ்கோ வந்து சாலிடா ஒரு 20 கோல்ஸ் எதிர்பார்க்கலாம். நான் மேபி பிரீமியர் லீக்ல மட்டும் சொல்ல, throughout all competitions. ஆமா ஆமா. அண்ட் செஸ்கோ வந்து ஐ ஸ்டில் திங்க் அவன் வந்து பெஞ்ச்ல வந்தாதான் he can do good. ஆமா, ஏன்னா ஐ ஸ்டில் லேர்னிங் த ட்ரேட் ஆஃப் பிரீமியர் லீக்ல. சோ அப்படி பார்த்தா செஸ்கோ வந்து பெஞ்ச்ல இருந்து வந்தா நமக்கு இன்னும் மெயின் ஃபார்வர்டே இல்ல. அங்கதான் அந்த 9.5 ஜெர்க்ஸி வராரு. 9.5 வருவாருன்னு நினைக்கிறேன். பட் சாலிடான சீசன் இன்கமிங் யுனைடெட்க்கு. பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி நல்லா போகும் அப்படின்ட்டு ஜோயல் மட்டும் தான் நினைக்கிறான், நாங்க நினைக்கல. நாங்களே பாப்போம் பட்டி அணி பரிதாப நிலைன்ற மாதிரி இருக்கும். எப்படி நினைப்போம்? போன வாட்டி மாதிரி நீங்களாம் ஹெல்ப் பண்ணி எங்களோட டாப் 4ல முடிக்க வச்சீங்கன்னா எங்களுக்கு நல்லாதான் இருக்கும் இந்த வர வரைக்கும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். கம்யூனிட்டி ஷீல்டு மேட்ச் பாத்தீங்களா நீங்க? ஆக்சுவலா எனக்கு பார்த்துட்டு குப்புன்னு சம சிரிப்பு. ஏன் தெரியுமா? நான் வந்து அந்த ப்ராட்காஸ்ட் மேட்ச் வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன் பண்றதுக்குள்ள போன் நோட்டிபிகேஷன் வருது கோல் அப்படின்ட்டு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா சம கோல். அதுவும் டானருமா வந்து ஆடோலோட உட்கார வச்சு சைட்ல போட்டாம போடுறான் கோல். அப்படியே பார்த்துட்டு வந்து எனக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. என்னடா அடே இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மனசே குளிர்ச்சியா இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன ஒரே மிக்ஸ்டு ஃபீலிங்கா ஆயிடுச்சு. என்னடா நீங்க அவங்க கூட டைட்டில் சண்டை போடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அடிக்க விட்டுருவீங்க போலியரான்ற மாதிரி இருந்துச்சு. சிட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். பெப் கார்டியோலான்ற ஒரு பெரிய ஒரு சகாப்தம் போயிடுச்சு. ஹிஸ்டரி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி யாராவது பெருசா கிளம்புனாங்கன்னா அங்க ஏதோ வந்து சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. அது எங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு டைட்டில் சம்பவமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா யுனைடெடுக்கு இருக்க யுனைடெட் ஆர்க்கு மாதிரியும் இருக்கலாம். ஸோ என்னன்றது நம்மளுக்கு தெரியாச்சு டூ ஏர்லி. மரஸ்கா எடுத்துட்டு வரும்போது என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, ஹி நோஸ் சிட்டி, ஹி நோஸ் பிளேயர்ஸ். அங்க இருந்து நிறைய அகாடமிக் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து மரஸ்கா வாஸ் தேர் when they were coming up அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பேர் டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த சிமிலர் ஸ்டைலு, ஹி நோஸ் தி கிளப் அப்படின்ற மாதிரி நிறைய விட்டு போட்டுட்டு இருந்தாருங்க. ஆனா ஸ்குவாடா நீ பாரு இப்போ, ஏன்னா இன்கமிங்ஸோட அவங்க அவுட் கோயிங்ஸ் நிறைய இருக்கா. இப்பதான் எடுத்து பார்த்தா அவங்க ஆக்சுவல் ஒரு டீசென்ட் இன்கமிங் யாருன்னா எலிட் ஆண்டர்சன் மட்டும் தான் இருக்கா. மத்த எல்லாமே வந்துட்டு இந்த ஜெர்மி மோங்கா வாங்கினது அப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பிளேஸ் தான் இருக்கானுங்க. அவுட் கோயிங்ஸ் பாத்தீங்கன்னா டிஜானி ரெய்ண்டர்ஸ் போயிருக்கான், அகாஞ்சி போயிருக்கான், ஸ்டோன்ஸ் போயிருக்கான், பெர்னார்டோ சில்வா போயிருக்கான், ராட்ரி போயிருக்கான். இப்போ போற பக்கம் பார்த்தா சவினியும் கிளப்பிடுவாங்க, ஒமார் மர்மிஷும் கிளப்பிடுவாங்க போல. ஸோ என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளவு கிளியரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு,
இன்கமிங்ஸும் பெருசா இந்த மாதிரி இல்ல. ஐ திங்க் தே ஹேவ் அ குட் ஸ்குவாட் தான். அது நம்ம யாருமே தப்பு சொல்ல முடியாது. பட் இஸ் இட் குட் எனஃப் டு வின் த பிரீமியர் லீக் நினைக்கிறியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, மான்செஸ்டர் சிட்டி ஆர் ரியலி கோயிங் டு ரைவல் ஃபார் a very good ஃபைட், பட் நாட் அகைன்ஸ்ட் ஆர்சனல் பட் அகைன்ஸ்ட் லிவர்பூல். டார்க் ஹார்சஸ் ஃபார் ரெலிகேஷன் மாதிரி தான் ஆடின்னு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி தான் அந்த 11 இருக்குல்ல, அந்த 11ல ஓகே கோல் கீப்பர் டானரோமா ஃபிக்ஸ்டு, ஓகேவா, டிராஃபர்டை வித்துட்டாங்க, வேற கோல் கீப்பர் வாங்கிட்டாங்க. நீ பேக் லைன் எடுத்து பார்த்தனா ஃபிக்ஸ்ட் சிமிலர் டு லாஸ்ட் சீசன். அதுல லீடர்ஸ் இருக்காங்க. யூ ஹேவ் கியோஹி, கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி ஒரு சின்ன கிளப் ட்ரோஃபி ஜெயிக்க வச்சான். டியாஸ் லீடர். ஆனா அதுக்கப்புறம் நீ கார்டியால இருக்கா இல்லடா, கார்டியால இருக்கா, கிருஷ்ணாவும் இருக்கா. அவங்களுக்கு சென்டர் பேக் அவங்களுக்கு ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட், அவங்களுக்கு டிஃபென்ஸே ப்ராப்ளம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா மிட்ஃபீல்ட் அண்ட் ஃபார்வர்ட் எடுத்தேன்னு வச்சுக்கேன், ஹாலண்டை தவிர ஒரு எலைட் மென்டாலிட்டி இருக்க பிளேயர் யாருமே கிடையாது. எலியட் ஆண்டர்சன் டெக்னிக்கலி பிரில்லியன்ட், இஸ் எ லீடர்? நோ. சர்க்கி டெக்னிக்கலி பிரில்லியன்ட், இஸ் எ லீடர்? நோ. கரெக்டா? நீ எல்லா பிளேயர்லயும் நீ டோக்கு எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும், இந்த சைடு செமெனியோ எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும், கோவாச்சிச் யார் எடுத்தாலும். சப்போஸ் உனக்கு வந்து 10 சான்ஸ் கிடைக்குது, ஹாலாண்டால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா யார் ஸ்கோர் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு நமக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் இஸ் வெரி அன்செட்டில்ட். அண்ட் எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பயமா இருக்கு, ஆர்சனல் வந்து கிக் ஆஃப்ல இருந்து நேரா போய் கோல் அடிச்சிட்டானுங்கடா, சிட்டி பால கூட தொடல. இது இந்த மாதிரி ஒரு கோல் நீ பெப் கார்டியோலா கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? சோ அந்த மொமெண்ட்லயே தெரிஞ்சிச்சு, ஓகே சிட்டி ஹேவ் அ மேஜர் டிராப் ஆஃப் இன் குவாலிட்டி. கரெக்டா? அண்ட் மேபி மரஸ்கா ஃபீல் சிட்டி இஸ் டூ பிக்கா, இல்ல பெப் கிட்ட இருந்து அந்த லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கிற ப்ரெஷரா, இது எது அவங்களை அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஐ டோன்ட் see them having a 70 point season also. ஏன்னா ரொம்ப டூ மெனி சேஞ்சஸ் இன் மேனேஜரியல் லெவல், கிளப் லெவல் as well as பிளேயர் லெவல். எனக்கு கொஞ்சம் யுனைடெட் மாதிரி கொஞ்சம் போஸ்ட் பெப் ஏரியால விழுந்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது. 70 points very bold prediction, Rahul. ஆமா 70 பாயிண்ட்ஸ் போல் ப்ரொடெக்ஷன் தான். நான் ரைட்டா ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஆனா நம்ம லாஸ்ட் 2-3 சீசன் எடுத்து பார்த்தனாலே 70 பாயிண்ட்ஸ் தாண்டது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. டைட்டிலே எதுல போச்சு ஆக்சுவலி 80 பாயிண்ட்ஸ் 84 பாயிண்ட்ஸ் அல்லதான டைட்டிலே போச்சு ரெண்டு சீசனுமே. சிட்டி 78 பாயிண்ட்ஸ், ஆர்சனல் 85 பாயிண்ட்ஸ் டைட்டிலுக்கு. அதான் சொல்றேன். 10 பாயிண்ட் ஆச்சு மினிமம் தே வில் லூஸ் மோர் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா அந்த அந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபுட்டேஜஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குல்ல, பெப்போட டாக்குமெண்ட்ரி, அதை இருந்துச்சுன்னா போய் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அதுல பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, லைக் த வீல்ஸ் ஆர் கம்மிங் ஆஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. ஏன்னா பெப்போ வந்து ரொம்ப எமோஷனலா அப்செட்டா இருந்தா, அந்த ஜெயிக்கலன்றது ரொம்ப ஒரு பெரிய ஸ்காரா இருந்துச்சு. பிளஸ் நீ ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாவும் எடுத்துக்கோயேன், ஒரு அலெக்ஸ் ஃபர்கூசன் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கோச் ஆஃப் ஆல் டைம் கிளம்பிட்டாங்க. 12 வருஷமா இவங்களால இன்னும் வந்து ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ண முடியல. இஸ் த ட்ரூத். ஓகேவா? அதான் ட்ரூத். பெப் கார்டியோலா எடுத்துக்கோ, அகைன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கோச் ஆஃப் ஆல் டைம். அப்படிப்பட்ட ஒரு கோச்சை ரீப்ளேஸ் பண்றது யாரா இருந்தாலும் வெரி பிக் ஷூஸ் டு ஃபில். அதுவும் ட்ராஃபிஸ் ஆஃப்டர் ட்ராஃபிஸ் ஜெயிச்ச மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி, மான்செஸ்டர் சிட்டி மாதிரியான கிளப்ல அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கஷ்டமான விஷயம். ஓகேவா? ஸோ மரஸ்கா வந்து அந்த ப்ரெஷர்லேயே போறான். சரி, ஒரு செட்டில்டு டீம் வந்து பெப் விட்டு போறான்னு நீ பார்த்தனா, டீம்ல பர்சனல் இருக்காங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எனக்குப்பா எல்லா பொசிஷன்லயுமே தே ஹேவ் டூ பிளேயர்ஸ். இந்த இதுல மத்தேஸ் நினைச்சு இருக்கா, நிக்கோரில் இருக்கா, லிக்கோ லூயிஸ் இருக்கா, எயிட் நோரி இருக்கா. லைக் ஃபார்வர்டாவே எடுத்துக்கிட்டனா கூட தே ஹேவ் தி பிளேயர்ஸ். திடீர்னு அவங்க இப்போ என்ன சொல்ல, ஆடம் வாட்டன் கூட நீ சொன்னல மிட்ஃபீல்ட் ப்ராப்ளம் சொன்னல, ஆடம் வாட்டனுக்கு இப்போ வந்து ஆக்சுவலி அவனுங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எலியட் ஆண்டர்சனால வாட்டனோட ரோல் பண்ண முடியாது. ராட்ரியோட ஒரு சிங்கிள் ரோல ரெண்டா பிரிக்க பாக்குறானுங்க டு பி ஆனஸ்ட் அவனுங்க. பிளஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாவே பார்த்திருக்கோம், ராட்ரி வந்து பெப்பு இருக்கும் போதே ராட்ரி இல்லைன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வந்து பயங்கர அன்செட்டில்டா இருக்காங்க. ஸோ பெப்பும் இல்ல ராட்ரியும் இல்லைன்றது ஒரு பெரிய ப்ளோ என்னை பொறுத்த வரைக்கும். ஹாலாண்டால எவ்வளவு தூரம் இந்த அட்டாக்கை கேரி பண்ண முடியும்ன்றது ஒரு பெரிய இதுதான். ஹாலாண்ட் வந்து 50 கோல் சீசன் அடிச்சான் நம்மளுக்கு வந்த இது கடல் முடன் அடிச்சுட்டு தான் இருக்கான். பட் லாஸ்ட் 2 சீசன் தேர் ஹஸ் பீன் a வெரி பிக் டிராப் ஆஃப் அப்பப்போ சீசன்ல பேச்சஸா, அதுவும் முக்கியமான மேட்சஸ் இன் சாம்பியன்ஸ் லீக் டைஸ்ல சொல்றேன். ஸோ இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெப் ஃபேக்டர் தானே இந்த வாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமா இடிக்குன்ற மாதிரி தோணுது, அபவ் எவ்ரி திங். அண்ட் இப்போ அவங்களுக்கு போயிட்டு இருக்க டிரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ் யாராவது போயிருக்கும் பார்த்தோன்னா, என்சோ தூக்கிட்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
விஷயம் டாப் சீக்ரெட் கிறிஸ்பாலுக்கே தெரியாது. ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு சவின்யா கிளம்பிட்டானா ரைட் விங்கர் யார் போறாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்கோலாக்கு வரலாம் என்பது ஒரு திடீர்னு தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்கோலா கூட வர வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்கானுங்க. மும்பாயே இருக்கால நம்மளுக்கு ஸ்லோ ஆனதுக்கு காரணம் சிட்டி வந்துட்டு இப்ராஹிம் மும்பாய் கிட்டே போய் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல லிங்க் ஆகாத டார்கெட் எல்லாம் கொஞ்சம் பேனிக்கா இந்த கம்யூனிட்டி ஷீல்டுக்கு அப்புறம் கிளம்பி இருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ பாப்போம். ஜோயல் நீசல் என்ன நினைக்கிற சிட்டி பத்தி? ஆக்சுவலா அவங்களோட டவுன்ஃபால் அப்படியே நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப அப்படியே நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பேசுறதெல்லாம் கேட்க அப்படியே சந்தோஷமா இருக்குது. அப்படியே அப்படிதான் இருக்கு எனக்கு. ஆனா அந்த சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஃபெர்கியூசன் ரிட்டையர் ஆயிட்டு இங்க அந்த பேரலல் வந்து ரொம்ப கரெக்டான பேரலல்ஸ் தான். ஆனா நம்ம ஒரே விஷயம் என்ன யோசிக்கணும்னா, சிட்டியோட ஃபுட்பாலிங் பிரெயின்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து is much better than what United had like 10-15 years back. So எனக்கு அதுதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, சிட்டி வந்து பயங்கரமான ஒரு ஓல்டான ஸ்குவாட வந்து பெப் விட்டு போனார் மிட்ஃபீல்ட்ல. ஸோ வந்து இப்ப மறுபடியும் அங்கேயுமே ஒரு ரீபில்ட் ஆகுது. நீங்க வார்டன் வாங்கினாங்கன்னா, இல்லாட்டி இந்த எலியட் ஆண்டர்சன், அதுக்கப்புறமா அந்த மொராக்கன் மிட்ஃபீல்டர் ஒருத்தர் வேர்ல்ட் கப்ல பயங்கரமா நானே அவனையும் strongly linked with City. ஆமா ஆமா I think very close to deal actually. Yeah, so வந்து இப்ப அந்த மிட்ஃபீல்டோட ஏஜ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் 20-23 ஆவரேஜ் ஏஜ் வந்து. So வந்து எனக்கு so they are also going for a rebuild, so they will know that this is not the season. Definitely first எல்லாம் வந்து சீசன் ஆரம்பிக்கிறப்பவே சிட்டி ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ்னு ஆரம்பிப்போம். I think they know that this is going to be a rebuild. ஏன்னா பெப் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து they finished like what 5th or 6th இல்ல like first season பெப் இல்ல I think 4th நினைக்கிறேன். ஆமா அதே மாதிரி தான் இந்த சீசனும் இட் வில் பி. எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்லீஸ்ட் 1 சீசனாவது எனக்கு தேவை அவங்களுடைய டீம் ஸ்டெபிளைஸ் ஆக. எங்களை மாதிரி ஒரு 10 வருஷம் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா சிட்டியோட மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது பிடிச்சிருவானுங்க. அண்ட் ஆல்சோ இப்ப பண்ற சைனிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா பேனிக் பை மாதிரி தான் இருக்கு, அன்லைக் சிட்டி. பிகாஸ் சிட்டி எப்பயுமே ஒரு ப்ராப்பரான பிளான் வச்சு பண்றவனுங்க தான். பட் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தா பேனிக் பை மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு சிட்டி இஸ் நாட் லைக் அவங்க வந்து அதே சொன்னதான் ஃபர்ஸ்ட்லாம் அவனுங்க வந்து சிட்டி கோயிங் இன்டு பிரீமியர் லீக் வந்து ஃபியர் ஃபேக்டர் இல்ல, கரெக்டான வார்த்தை சொன்னான். ஏன்னா மேல இருக்கிற ஏன்னா நம்ம சிட்டி ஃபியர் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்றோம்னா அவங்களோட ஸ்டார்டிங் லெவனை பார்த்து பயப்படுவோம், அவங்களோட பெஞ்சை பார்த்து அதை விட நம்ம ஆக்சுவலா பயங்கரமா பயப்படுவோம். அப்பெல்லாம் நினைச்சு பாரு, ஒரு 100 மில்லியன் பிளேயர் ஜாக் கிரிலிஷ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா, நம்ம யாராவது அவனை பத்தி யோசிச்சோமா? டோக்கோ பத்தி பேசணும், கிரிலிஷ் பத்தி நம்ம பேசவே இல்லை. லைக் அதுதான் ட்ரூத், டு பி ஆனஸ்ட். ஓகேவா? ஏன்னா டோக்கு இருக்க போறான், ஹாலாண்ட் இருக்க போறான், செமென்யூ மிட்ஃபீல்ட் மேக்ஸிமம் யாருக்கு போகுது, சர்க்கி, எலியட் ஆண்டர்சன் வித் யாரோட இருக்க போகுதுன்றதான் டவுட். ஃபில்ஃபோர்டன் பத்தியும் ஆப்வியஸா பேச ஆகணும். பயங்கரமான டிராப் ஆஃப், அவனுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபில்ஃபோர்டன் இந்த சீசன் கிளிக் ஆகலைன்னா தலைவன் வந்துட்டு மறுபடியும் அவனை சேல்ல போறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த சீசன் அடுத்த சீசன்ல கண்டிப்பா வித்துருவானுங்க ஃபில்ஃபோர்டன். அவன் ஆசெட் ரொம்ப குறைய விட மாட்டானுங்க. சிட்டியா குட் செல்லர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா டிஜானி ரைண்டர்ஸ் எத்தனை எவ்வளவு வித்தானுங்க பார்த்தா சவுதிக்கு. ஸோ அதே எல்லாரும் அண்ணா சொல்றீங்க பாத்தீங்களா, எனக்கும் அதே தான் தோணுச்சு. அது வெளியே வரும் ஒரு காலத்தில். நம்ம பேர பசங்களா இருக்கும் போது அப்ப சொல்லுவாங்க போல, இந்த 115 சார்ஜ்ல வந்து நாங்க கில்ட்டின்னு சொல்றோம்டா அப்படின்ட்டு அப்ப சொல்லுவானுங்க போல. இந்த கேஸை முடிக்க மாட்டானுங்க. சோ தே ஆர் குட் செல்லர்ஸ். அதனால வந்துட்டு பயங்கரமான ஒரு ரெண்டு சீசன் அப்படிதான் போக போகுதுன்னு தோணுது எனக்கு. என்னன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வீடியோ எடுக்கு வந்துட்டோம். பார்சிலோனா ஃபேன்ஸ்லாம் திடீர்னு ஏன் ரொம்ப ஜாலியா இருக்கானுங்கடா, எதுக்குன்னு கேட்டா ஹாலண்டுக்கு எங்களுக்கும் லிங்க் ஆயிருக்கு. யாரா சொன்னா எங்க இருந்தா வந்துச்சுன்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா கேட்டா பெப்பு போயிட்டாருல, ஹாலண்ட் இங்க வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஹாலண்டோட வேல்யூ பார்சிலோனா வேல்யூட அதிகமா இருக்கும்டா. அந்த மாதிரி ஆடின இருக்காம அங்க அல்வாரஸ் வரலன்றதுனால எர்லிங் ஹாலண்ட் எண்ட் ஆப் தேர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்னொரு 2 சீசன்ஸ்ல வந்து என்ன சொல்றது ரிபல் பண்ணிட்டு வந்துடும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ட்ரூத்னு தெரியல. பார்சிலோனா ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ எங்க முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ராப் அப் பண்ணலாம். வேர் வில் சிட்டி ஃபினிஷ் நினைக்கிறேன்? நான் என்ன நினைக்கிறேன், சிட்டி வில் ஃபினிஷ் மேபி they'll finish above Liverpool, they'll finish in the top 6, 4-5-6 இந்த பொசிஷன்ல முடிப்பாங்க.
அண்ட் ஹாலண்ட் வந்து ஃபுட்பாலை விட்டு ஒரு முழு டைம் யூடியூபர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் இந்த வீடியோல வச்சுக்கிறேன். ஏன்னா உன்னோட யூடியூப் பேஜை இப்பதான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், சூப்பரா போடுறான் வீடியோஸ் எல்லாம். கண்டென்ட் நல்லா வள்ளிகாலுக்கு வந்து இருக்கும். சீக்கிரமா அவன் பேஜை ரைவல் பண்ணும். ஒன்லி கால்பந்து. ஏன்னா ஆக்சுவலா அந்த வேர்ல்டு கப் எல்லாரும் பாக்கறடா. ஆக்சுவலி ஹாலண்ட் கிட்ட என்னன்னா ஹி ஹேஸ் தட் பர்சனாலிட்டிடா. ஃபுட்பால் பார்க்காதவங்க கூட போயிட்டு தே ஃபாலோ ஹாலண்ட். வேர்ல்டு கப் பாத்திரலாம் ஹாலண்ட ஃபாலோ பண்றாங்க. நல்லா ஃபன்னியா இது பண்றான். மீம் கண்டென்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஹாலண்ட் இஸ் ஆக்சுவலி வெரி பிஸ்ட். அவன் ஆர்சனல் கிட்ட தோத்தது வந்துட்டு அவன் யார்கிட்ட தோத்தாலும் இது பண்ணிக்கிறான்டா. ஆர்சனல் கிட்ட தோத்தா மட்டும் அவனுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறான்டா. ஸோ ஒரு ஆங்கிரி ரோபோட் ஹாலண்ட் இந்த சீசனுக்குள்ள வரப்போறான். மான்செஸ்டர் சிட்டி எங்க ஃபினிஷ் பண்றாங்கன்ட்டு பார்ப்போம். என்சோ மரஸ்கோட ஃபர்ஸ்ட் சீசன் திஸ் இஸ் தி ஜாப் தட் ஹி வாண்டட். டு பி ஆனஸ்ட், அவன் லெஸ்டர்ல இருக்கும் போது செல்சி அவன் ட்ரீம் ஜாபா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்காது. செல்சி இஸ் a big club, பட் இட் would have always been Man City. அதான் டு பி ட்ரூத். ஸோ அவன் ஆசைப்பட்ட சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன அச்சீவ் பண்றான்றத பார்க்கலாம். அண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு ஆர்சனல் வர்சஸ் கோவன்ட்ரி நாளைக்கு நைட் நடக்க போகுது. ஸோ கமெண்ட்ஸ்ல நீங்க எந்த கிளப் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. புதுசா பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க, மான்செஸ்டர் யுனைடெட் எங்க முடிப்பாங்கன்றது எல்லா பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ரிப்ளை பண்றோம். அண்ட் இந்த சீசன் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஒரு ஹோப்ஃபுல்லா இன்னொரு சீசனுக்குள்ள ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த சீசன் தான் எங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் ஹைப் ஆப்ஷன் வரும். தயவு செஞ்சு ஹைப் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட், உங்க அம்மா அக்கௌண்ட், எதிர்த்த வீட்டு அக்கௌண்ட், பக்கத்து வீட்டு ஆன்டி அக்கௌண்ட், எல்லா அக்கௌண்ட்டையும் வாங்கி எங்களுக்காக ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஆன் தட் நோட் இந்த வீடியோ ராப் அப் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.